கண்டிப்பாக இறுதி. வடகிழக்கு அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்ந்த காற்றழுத்த காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி உள்ள சூழ்நிலையில இந்த புயலின் காரணமாக தமிழகத்தின் 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வட மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று தினம் முழுவதும் திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 343.8 பூஜ்ஜியம் அளவிற்கும் பரவலாகவும் 49.11 மில்லிமீட்டர் அளவிற்கு சராசரி மழை பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில வாணியம்பாடி பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் மழை வெள்ளமானது குளம் போல் தேங்கியுள்ளது. அது மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கின்ற அந்த நூலாப்பேட்டை சாலையிலும் கூட மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளாக வரக்கூடிய புறநோயாளிகள் அனைவரும் உள்ளே செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையில் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் அந்த மருத்துவமனை நிர்வாகம் மாற்று வழியை செய்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. நகராட்சி நிர்வாகம் கூட தற்பொழுது அங்குள்ள அந்த நீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று நூலாப்பேட்டை பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் கூட அந்த மழை வெள்ளத்தோடு சேர்ந்து கழிவுகளும் உள்ளே புகுந்து அங்குள்ள மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த கழிவு நீர்களையும் மழை நீரை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்த அரசு மருத்துவமனையில் எப்போதெல்லாம் மழை பொழிவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த அரசு மருத்துவமனை முழுவதும் வெள்ளம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் இந்த அரசு மருத்துவமனை கட்டும்பொழுது ஏரி புறம்போக்கு பகுதியில் கட்டியிருக்கின்ற காரணத்தினால் மழை வெள்ளம் வரும்பொழுதெல்லாம் மழை பொழிவு ஏற்படும் போதெல்லாம் இது போன்று நீர் தேங்கி நிற்கிறது. வடிகால்கள், அதாவது மழை நீர் வெளியேறக்கூடிய அந்த வடிகால்கள் அடைக்கப்பட்டிருப்பதால், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதால் அந்த தண்ணீர் வெளியேறக்கூடிய சூழ்நிலை இல்லை. எனவே வடிகால்களை சீர்படுத்தி ஆக்கிரமிப்பில் அப்புறப்படுத்தி அந்த அரசு மருத்துவமனைக்குரிய பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலை தற்போது அந்த மருத்துவமனைக்குள் ஒரு இயல்பான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை இருந்து வருகிறது. இதற்கு உடனே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ். வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் சிரமமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தோம்.